சந்திரபாபு அவர்கள் பல படம் எடுத்து தோல்வி அடைஞ்சதுனால அவருடைய வாழ்க்கையே கஷ்ட ஜீவனத்தில் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு. ஏன்னா ஆடம்பரத்தில் எல்லா செலவும் பண்ணியாச்சு. இவர் கண்ணதாசனை கூட இவர் சொல்லியிருந்தார், நான் அதுக்கு காரணம் இல்லை, லேட்டாக பண்ணதுக்கு கொடுக்க வேண்டிய 10,000 என்னை சேரலை, நீங்கள் யார்கிட்டயோ கொடுத்தீங்க, அவங்க லாரி கூட வாங்கிட்டாங்க, நீங்கள் அதை கவனிக்கலன்னு சொன்னார். ஏன்னா கவிஞர் இவரை பற்றி தாறுமாற பத்திரிக்கையில் எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்துட்டாரு, கோஆப்ரேஷன் கொடுக்கல. பட் அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் கவிஞர், உங்கள் தமிழை நான் மதிக்கிறேன், அதனால் நான் எதுவும் திருப்பி நீங்கள் செஞ்ச தவறெல்லாம் சொன்னால் அது சரியாக இருக்காது, அதனால் நான் இறக்கும் போதாவது என்னை பற்றி 2 நல்ல வார்த்தை கவிதை எழுதுங்கன்னு அவர் ரொம்ப அந்த விஷயத்தில் பெருந்தன்மையாக நடந்துக்கினார் சந்திரபாபு. அதே போல் MS விஸ்வநாதன் அவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவருக்கு சந்திரபாபுவுக்கு மஞ்சக்காமலை வியாதியும் வந்துருச்சு, அது குடியால். அப்போ அவர் ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவர் பல வாய்ப்பு கொடுத்தா கூட ஒரு படத்தில் மனோரமாவோட டான்ஸ் பண்ண வைக்கும்போது ஒரு கடைசி அந்த காலகட்டத்தில் அவரால் நடனமே ஆட முடியல. ரப்பர் போல் வளைஞ்சு அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிள் டான்ஸ் ஆடினவருக்கு எடுத்து பண்ண முடியல, அதை ரோலை பண்ண. ஏன்னா அது அந்த கெட்ட பழக்கங்க அவர் உடம்பை ஃபுல்லாக அது பாழாயிடுச்சு உடம்பு. வாழ்க்கையில் தோல்வி, படத்தில் தோல்வி, தட்டுங்கள் திறக்கப்படும் படத்துலையும் தோல்வி, இவ்வளவும் அவர் பின்னடைஞ்சிட்டார் வாழ்க்கையில், ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போவும் யாரும் எப்பொழுதும் பணம் இருந்தால் தான் அவங்க எல்லோரும் சுற்றி வருவாங்க, இல்லைன்னா எல்லாம் நிராகரிச்சிடுவாங்க. அதுவும் இவர் கோஆப்ரேஷனே பண்ணலைன்னா எப்படி பணம் போட்டு படம் எடுப்பாங்க? அவங்க மேலேயும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் இப்போ இன்றைக்கி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருன்னா அவர் எப்படி நடந்துக்கிறாரு, ப்ரொடியூசர்கிட்ட எப்படி அவர் பணிவாக இருக்கிறாரு, எப்படி அவங்க பணம் நஷ்டமாகக்கூடாது, நஷ்டமானாலும் அதை திருப்பி கொடுத்துட்றாரு. அந்த குணம் யாருக்கு வரும்? அந்த குணம் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ஆக்கியிருக்கு. அந்த பணிவு, அந்த மற்றவருடைய பணம் போட்டிருக்காங்க, அது நல்லா வரணும்னு அந்த குணம் வேணும். இதில் தான் இவர் தவறிட்டார். இல்லைன்னா இவருக்கு இருந்த டேலண்ட்டுக்கு, அந்த காலத்தில் யார் இத்தனை டேலண்ட் வச்சுருந்தவங்க? நிறைய நடிகர்கள் இருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ் பட உலகத்தில் அப்படி இருந்தாங்க நடிகர்கள். அதில் ஒருத்தர் சந்திரபாபு. அந்த இசை இன்றைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம், அந்த பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும். அப்போ அந்த குரலில் ஒரு தழுதழுப்பு இருக்கும். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி கொண்ட மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லைன்னு அந்த பாட்டு. அதுக்கப்புறம்